ஆண்டவராகிய இயேசு இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு புதிய எல்லைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்க இப்படி பாருங்க, அவர்கள் தமக்கு முன்னே போகும்படி அவர்களை அவர் துரிதப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவரை விட நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. என் புள்ள என்னை விட நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அதனால்தான் அவரே சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறத மட்டும் இல்ல, இதுக்கும் பெருசா செய்வான். நீங்க கவனிச்சீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு தன்னை விட ஒருத்தன் பெட்டரா இருந்தா ராத்திரி தூக்கம் கிடையாது. ஆண்டவராகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இங்க பொங்கணும். எங்க பொங்கணும்? ஒரு ஜான் கீழே தள்ளி இங்க பொங்கிடக்கூடாது. என்ன, இங்க பொங்கணும். நல்லா இருப்பா. நம்மளும் சொல்லுவோம், நல்லா இருப்பா நீ. நல்லா இருன்ற ரெண்டு விதமா சொல்லலாம். என்ன, நல்லா இருங்கன்னு சொல்லலாம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வார்த்தை என்னமோ ஒண்ணுதான், ஆனா பொருள் வேற. மனுஷன் அவனை விட ஒரு படி ஏதாவது ஒண்ணு வளர்ந்துட்டாலோ, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு டெவலப் ஆயிட்டாலோ அவனால முடியாது பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சது இல்லப்பா, இதை விட மேல எப்பவுமே நீ ஒருபடி எனக்கு மேலே நில்லுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால்தான் வசனம் சொல்லும், அவர் அஸ்திபாரமா இருக்கிறாராம், நீங்களோ அவர் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அஸ்திபாரம் எங்க இருக்குது? அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். அவர் தன்னை மறைத்து கொண்டு, நான் இல்லப்பா, நான் பின்னாடி இருந்திருக்கிறேன், நீயே ஏன் முன்ன இல்லை. சில நேரத்துல இந்த மரத்துல ஏதோ ஒரு காய் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புளிய மரம், வேப்ப மரம், ஏதோ ஒண்ணு இருக்கும். இந்த அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, தன்னுடைய பிள்ளைய தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு புடுறா அப்படின்னுவாரு. இந்த பிள்ளை எட்டி அதை பிடிக்கும். பிடிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? நான் தான் பறிச்சேன். ஆனா யார் தோல்ல உட்கார்ந்துட்டு பறிச்சது? ஆனா அப்பா அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டாரு. என் புள்ள பறிச்சிட்டாயா, கரெக்டா நான் சொல்றது. சோ இந்த அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்னன்னா, என் புள்ள என்னை விட அடுத்த லெவலுக்கு போகணும், நான் செஞ்சதை விட பெரிய காரியத்தை செய்யணும், நான் நடந்த தூரத்தை விட அதிகம் போகணும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய எல்லைகளை கொடுக்க அவர் விரும்புகிறார்.